உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு. தமிழ் பையனுக்கும் சீன பெண்ணுக்கும் சிங்கப்பூரில் மலர்ந்த காதல் கல்யாணமாக கணிந்திருக்கிறது. கடல் கடந்த காதல் கைகூடிய சுவாரஸ்ய கதையை பார்க்கலாம். சிவ சிவா சம்போ ராஜா கோவிந்த கோவிந்த சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாத்ர சாதயே சரண்யே திரியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே. காதலுக்கு மொழியெல்லாம் தேவையில்லை, மனசு மட்டும் போதும் என்பதை நிரூபிக்கும் வகையில் நடந்திருக்கிறது இந்த திருமணம். மாப்பிள்ளை வந்தவாசி அருகே உள்ள சென்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்தவர். மணப்பெண் சீனாவைச் சேர்ந்தவர் என்பதுதான் கிராமத்து மக்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. என்னோட பேர் வெங்கடேசன். நான் சென்னாவரம் வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வரேன். அவங்க பேர் வாங் யாயா. அவங்க ஃப்ரம் ஷங்காயிலிருந்து வராங்க, சைனா. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒன்றா வேலை பார்த்தோம். ரெண்டு பேரும் ஒன்றா வேலை போகும்போது ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம திருமணம் ஆகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஆசைப்பட்டாங்க, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு கிராமத்தில் போயிட்டு ஒரு வீடு வாங்கி நல்ல ஒரு அமைப்பாக ஒரு தமிழ் முறைப்படி திருமணம் செஞ்சு அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இதை இங்கே கொண்டு வந்தோம். ஸோ இங்கே சிம்பிளாக நம்ம சொந்தங்களோட ஒரு சின்ன நிகழ்ச்சி செஞ்சு திருமணம் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் பிறந்த வெங்கடேஷ் ஆஸ்திரேலியாவில் பொறியாளர் படிப்பை முடித்தார். பிறகு கடந்த 10 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். அதே நிறுவனத்தில் HR-ஆக பணிபுரிந்த சீனாவைச் சேர்ந்த வாங் யாயா என்பவரை கடந்த 5 வருடங்களாக காதலித்து வந்திருக்கிறார். இவர்கள் சிங்கப்பூரில் மேற்கத்திய முறைப்படி திருமணம் செய்து கொண்ட நிலையில் வாங் யாயா தனது கணவரின் கிராமத்தில் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படவே தன் காதல் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறார் வெங்கடேஷ். வணக்கம். I'm very happy enjoy today's wedding party. I'm here. Thank you for all families like my appa, amma, attai, uncle, and come to bless all and their kids. Kids. I love India culture. I love Tamil culture. I love all village neighbors. They are very friendly. I love them. Thank you. Vanakkam. சென்னாவரம் கிராமத்தில் உறவினர்களை எல்லாம் அழைத்து தமிழ் முறைப்படி எளிதாக திருமணம் செய்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வெங்கடேசனின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் ஆசி பெற்றனர் இந்த கடல் கடந்த காதல் தம்பதியர். தமிழ் மீதும் நம் கலாச்சாரத்தின் மீதும் அதீத ஈடுபாடு காரணமாக சீனாவை விட்டு இப்போது சென்னாவரத்தில் குடியேறி இருக்கிறார் வாங் யாயா. தந்தி டிவி செய்திகளுக்காக வந்தவாசியில் இருந்து செய்தியாளர் சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.